நீங்க வீடு கட்டுறது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம், சுகமா இருக்கிறது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம், நீங்க உங்க பிள்ளைய நல்லா படிக்கிறது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம், அவர்கள் நன்றாக இருப்பது, உங்களுடைய சந்ததி நல்லா இருப்பது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம், அவங்க அழிந்து போகாமல் காக்கப்படுவது கடவுளுடைய சித்தமா இருக்கிறது. என் பேலன் நீரே அன்பு கூறுவே மகிழுவே நீதாமும்மில் உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. என் பேலன் நீரே அன்பு கூறுவே மகிழுவே நீதாமும்மில் உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. உமது ரட்சிப்பினார் நேர்த்தம் மகிழுவேனே. வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினார் நேர்த்தம் மகிழுவேனே. வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. ஜீவன் நீரே ஆவியானவரே மூவரில் ஒன்றானவரே உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரமும் நீரே. ஜீவன் நீரே ஆவியானவரே மூவரில் ஒன்றானவரே உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரமும் நீரே. தூய ஆவியே தேற்றரவாளனும் நீரே. உன் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூய ஆவியே தேற்றரவாளனும் நீரே. உன் வல்ல வார்த்தைகளாலே வெற்றி கொடியேற்றுவேனே. என் ரட்சகரே கிறிஸ்தேசுவே பிதாவின் ஏக சுதனே உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பரும் மெய்ப்பரும் நீரே. ரட்சகரே கிறிஸ்தேசுவே பிதாவின் ஏக சுதனே உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பரும் மெய்ப்பரும் நீரே. உமது இரத்தத்தினார் சாட்சியின் வசனத்தினார் நீர் வென்ற சத்ருவை நீதித்து நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது இரத்தத்தினார் சாட்சியின் வசனத்தினார் நீர் வென்ற சத்ருவை நீதித்து நான் வெற்றி கொடியேற்றுவேனே. என் பேலன் நீரே அன்பு கூறுவே மகிழு
மகிழுவேனே உம் வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. பிதாவுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிரியம், அவருடைய சித்தம் என்ன, அவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்ய மாட்டார். இப்போ நான் அதை செய்ய போகிறதில்ல. அவர் என்ன செய்வார், நான் அதை செய்கிறேன். அவர் சோகமாக்குவாரா, நான் சோகமாக்குறேன். அவர் போவாரா, சுவிசேஷம் அறிவாரா, நான் அறிவிக்கிறேன். அவர் உதவுவாரா, நான் உதவுறேன். அவர் எப்படி பேசுவார், அது மாதிரி நானும் பேசுவேன். அவர் எப்படி பேச மாட்டார், அது மாதிரி நான் பேச மாட்டேன். இதுதான் அதனுடைய அர்த்தமே ஒழிய எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் அப்புறம் தான் செய்வேங்கிறது இது கிடையாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திலும் அப்படிதான் காரியங்கள் நடக்குது. தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி நடக்குது, தேவன் இப்படி தான் செய்கிறார். ஒரு ப்ராட் இது கொடுத்துட்றாரு, மேண்டேட் கொடுத்துட்றாரு. ஒரு பிக் ஐடியான்னு சொல்லலாம். பிக் ஐடியான்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு இதை பாயிண்ட்டை சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு உட்பட்டு நம்ம எல்லாத்தையும் செய்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இந்த பெரிய பாயிண்ட் என்ன, ஆதியாகமம் 1:28 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்பி எல்லாத்தையும் கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டார் இல்லையா. யாருக்கு சொன்னார், ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார். சொன்ன பிறகு ஏதேன் தோட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்புச்சுன்னா, பிரச்சனை உள்ள வந்ததுன்னா, ஆதாம் போய் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ சாயந்தரம் எத்தனை மணிக்கு வருவீர், ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும், நான் இந்த விஷயத்தை என்ன பண்றது, இந்த ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்குது. கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். அப்படின்னா இது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்னா, எனக்கு ஒவ்வாத ஒரு காரியம் தெரியும்னா, எனக்கு ஏற்ற காரியம்னு உனக்கு தெரியும்னா, இது எனக்கு ஆகாதுன்னு தெரியும்னா, அதை விளக்க வேண்டியது உன் பொறுப்பு, காரியத்தை சரி பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. அதான் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்கிற அந்த மேண்டேட்டினுடைய அர்த்தம் அதுதான். அது சரி பண்ணு, நீ ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. ஹலோ சொல்றாரு, என் வீட்டில் ஒரே பிரச்சனையா, ஒரே குழப்பம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்ன செய்கிறாரோ சொல்றாரோ தெரியல, பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்லுவார், குழப்பத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யும் பாரு, குழப்பத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யும் பாரு. அதுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் ஆற்றலையும் எல்லாத்தையும் அவர் வல்லமையும் அவர் தர்றாரு. ஒன்றுத்துக்கு போய் நம்ம கேட்க வேண்டியதில்லை. நம்ம செய்கிற கிரியைகள்லாம் அவருக்கு ஏற்ற கிரியைகளாக அவர் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கணும், அவ்வளோதான். அவர் என்ன செய்வார், அதுதான் நாமளும் இந்த உலகத்தில் செய்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம குடும்பம்னு வரும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் தலைவராக இருந்தால் என்ன செய்வார், அதைத்தான் குடும்ப தலைவர்களாகி நீங்கள் செய்கிறீங்க. ஹலோ, ஒருத்தர் சொல்றாரு, கர்த்தர் சொன்னா நான் சோறு போடுறேன். அட, சோறு போட சொல்லியிருக்கிறாரு, அது ஒன்றும் ஸ்பெஷலாக திரும்பி வந்து சொல்ல வேண்டியதில்லை. அரிசி பருப்பு வாங்கி போட வேண்டியது உன்னுடைய வேலைன்னு சொல்லியிருக்காரு. போஷித்து பாதுகாத்துக்கணும்னு சொல்லி ஏவாளை கையில் கொடுத்து குடும்பத்தை கையில் கொடுத்து சாப்பாடுலாம் நீ கவனிச்சு கொண்டிருக்காரு. ஹலோ, அப்ப அதுக்கு ஒரு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் நடக்குது நாட்டில், அதனால தான் சொல்றேன். நான் இது ஜெபம் பண்றேன், கர்த்தர் சொன்னா நான் செய்கிறேன். இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறார் செய்ய சொல்லி, அதுக்கு ஒன்றும் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பாருங்க, ஒரு ப்ராடா ஒரு பிக் ஐடியா கொடுக்குறாரு. ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொன்னார், பரமண்டல பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்ப என் வேலை என்ன, தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் எப்படி நடக்குதோ அது போலவே என் குடும்பத்தில் நடக்கணும், என் வீட்டில் நடக்கணும், என் நாட்டில் நடக்கணும், என் சபையில் நடக்கணும், என் வியாபாரத்தில் நடக்கணும், என் சூழ்நிலையில் நடக்கணும். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய ராஜ்யம் வரணும், அவருடைய சித்தம் செய்யப்படணும். ராஜ்யம் வரணும்னா என்ன, அவருடைய சித்தம் செய்யப்படுறது. ஒரு ராஜா ஆண்டார்னா அங்கே என்ன நடக்குது, அவருடைய சித்தம் தான் நடக்குது அந்த ஊரில், இல்லையா, ஆளுநருடைய சித்தம் தான் நடக்குது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய சித்தம் செய்யப்படணும். அப்ப நான் என்ன பண்ணணும், நான் இன்சார்ஜ். எதுக்கு இன்சார்ஜ், கடவுளுடைய சித்தம் என்னுடைய சூழ்நிலையில் நிறைவேறுவதை நான் உறுதி செய்ய வேண்டும். அது என் பொறுப்பு. கடவுளுடைய சித்தம் தான் இங்கே நிறைவேறும் என்று என்னுடைய வீட்டிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சபையிலே, என்னுடைய காரியங்களிலே
நான் நின்றுக்கிட்டு அதை நான் தீர்மானிக்கிறேன். கடவுளுடைய சித்தம் தான், மற்றதுக்கு இடம் கிடையாதுங்க. கர்த்தருக்கு எதிரான காரியங்களை செய்ய மாட்டோம், விரோதமான காரியங்களை பண்ண மாட்டோம், அதை அனுமதிக்கவும் மாட்டோம் இங்க. ஹலோ. ஆனா நிறைய பேருக்கு அது விளங்கல பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு பரம தரித்திரம் பாருங்க, பரம தரித்திரத்துக்கும் பரம தரித்திரம் அப்படின்னா ரொம்ப நாளா தரித்திரம். என்ன அதுன்னு கேட்டா சொல்றாரு கர்த்தர் அவங்களுக்கு வச்சிருக்காரு பிரதர். கர்த்தருக்கு என்ன சித்தமோ அது நடக்கட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் இதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. இப்படிதான் இருக்கணும்னா அப்படி இருந்துட்டு போட்டோம். அப்ப நீங்க வீடு வச்சிருப்பீங்க, மனைவி பிள்ளைகளை வச்சிருப்பீங்க, சிங்கம் புலி கரடி ஓநாய் எல்லாம் உள்ள வந்து பீரி எல்லாரையும் கிழிச்சு சாப்பிட்டு போக நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? கடவுளுடைய சித்தம் பிரதர். இன்னைக்கு ஓநாய் அனுப்பிச்சாரு, நாளைக்கு கரடி அனுப்புறாரு, அதுக்கு அடுத்த நாள் புலி அனுப்புறாரு. ஆனா கொஞ்சம் கதவு மூடி வைக்க கூடாதாப்பா? கர்த்தருடைய சித்தம் திறந்துருக்குது, என்ன பண்றது? இருக்கிறாங்க ஆட்கள். அது கர்த்தருடைய சித்தத்தினால திறந்துருச்சு, அது கர்த்தருடைய சித்தத்தினால அந்த புலி உள்ள வந்தது, கர்த்தருடைய சித்தம் அடிச்சது, கர்த்தருடைய சித்தம் இவரும் போயிட்டாரு. இல்ல இல்ல, அதை அனுமதிக்க மாட்டோம். எங்க வீட்டில் முன்னால கேட்ல இருந்து போட்டுறோம், போட்டுட்டு திருடன் உள்ள வர்றது கர்த்தருடைய சித்தம் இல்லை, வீட்டு கதவை போட்டுறோம், ஒரு வாட்ச்மேனை வைக்கிறோம், நில்லுங்கிறோம். கர்த்தருடைய சித்தம் என்ன? பாதுகாக்கப்படணும், உள்ள இருக்கிறவங்க பாதுகாப்பா இருக்கணும், நல்லவங்க தான் உள்ள வரணும், நல்ல காரியங்கள் தான் உள்ள நடக்கணும். கண்டதும் உள்ள வரக்கூடாது, கண்டதும் உள்ள வரக்கூடாது. எங்க வீட்டில் ஒரு பூனை வருது பாருங்க அப்பப்ப வெளியே, அதை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா வரும். சும்மா அப்படி வர்றது குருன்னு ஓடுறது, அப்படி போன்னு சொன்னா என்னையே அப்படி பாக்குது ஒரு மாதிரி. ரொம்ப நாள் பழக்கம் போல இருக்குது. எங்க வேலை செய்யறவங்களாம் அதுக்கு சோறு கீறு போடுறாங்களா, அது அப்பப்போ வந்துருது நேரம், அது உரிமை மாதிரி. அது நீ யாரு என்ன பாக்குது ஒரு பாரு, நம்மளை முறைச்சு பாக்குது. அது எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு அனுமதி எல்லாம் உள்ள வர முடியாது. ஏன்னா கர்த்தர் என்ன அங்க வச்சிருக்கிறாரு, பொறுப்பா வச்சிருக்கிறார், பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு, அதை கட்டி காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பா இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒண்ணு கத்தாவே இந்த பூனை என்ன பண்ணலாம் யோசிக்க வேண்டியதில்லை. என் பூனை இல்லை, அது போ வெளியே, இங்க உள்ள வராத, இங்க என்ன உனக்கு வேலை? இஷ்டம் இருந்தா சேர்ப்போம், இல்லைன்னா கிடையாது. அந்த குடும்பத்தின் நலனையும் அந்த வீட்டினுடைய பாதுகாப்பையும் எல்லாத்தையும் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கையில கொடுத்துருக்காரு. அதுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்ய சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்ப ஒரு பிக் ஐடியாவை கொடுக்குறாரு. ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதா. அப்ப அந்த சித்தத்தை பூமியில, உங்க வீட்டில், உங்க நாட்டில், உங்க ஊர்ல, உங்க சூழ்நிலையில், உங்க வியாபாரத்தில் செய்யறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது செய்யுங்க. அது அதுக்கு அப்பப்போ போய் கேட்டுட்டு இருக்க வேண்டியது இல்லை. அப்படி செஞ்சீங்கன்னா தாவீதுட்ட சொன்ன மாதிரி கர்த்தர் சொல்வார், நீ நினைச்சது நல்லது, இப்படி செய்யணும்னு நினைக்கிறியாது நல்லதுதான் பாரு. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் வந்து எவ்வளவு இருந்தா நீ வீடு கட்டணும்னு நினைப்ப? நீ எத்தனை நாள் உபவாசம் இருந்த? நீ எத்தனை நாள் கேட்ட என்கிட்ட? நான் உனக்கு எஸ்ன்னு சொன்னா உனக்கு அப்படின்னு கேட்பாரா? நான் சொல்றேன் கர்த்தர் என்ன சொல்வாருன்னு. நீ வீடு கட்டணும்னு ஒரு முயற்சி எடுத்து அதுக்காக முயற்சியில் இறங்குனீங்கன்னா கர்த்தர் வந்து சொல்வாரு, பரவாயில்ல புத்தி நல்லா இருக்குது, இப்போ யோசிக்கிறிய எவ்வளவு, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஒரு வீட்டை கட்டணுன்றத நீ யோசிக்கிறியே, இதான்ப்பா என் புத்தி அப்படின்னு பாரு. என் புத்தி இப்போ லேசா வர ஆரம்பிச்சிருக்குது உனக்கு. இதை வாசிக்க வாசிக்க புத்தி வந்து என் புத்தி மாதிரி மாறுது. இது எங்க இருந்து வருது? ஹலோ, ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஊர்ல ஒரு மண், ஒரு இன்ச்சு கூட எனக்கு வேண்டாம், ஒரு நிலம், ஒரு சின்ன இது கூட வேண்டாம் எனக்கு, ஒரு சொத்து மடியண்டிய பேர்ல இல்லையாகும், என்னால வச்சுக்க கூடாது, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். கர்த்தருக்கு இவருக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவனுக்கு என்னென்ன வேணும்னு தீர்மானிச்சு, அவனுக்கு ஒரு அழகான தோட்டம், அவன் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே அவனுக்கு தண்ணி வசதி முதற்கொண்டு எல்லா வசதியும் உண்டு பண்ணி, பொண்ணு முதற்கொண்டு அந்த பூமியிலேயே வச்சு, அவனுக்கு பொன் விளையிற பூமியாக வச்சு, மரஞ்செடி கொடியில் வச்சு,
அவன் வாழக்கூடிய ஒரு அருமையான சூழலாக அதை உருவாக்கி எல்லாத்தையும் வச்சு அவனை அங்கே கொண்டு போய் வைக்கிறார். அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் முதல்ல உண்டாக்கிட்டு தான் மனுஷனை அவர் உண்டாக்குறார். இது கர்த்தர். இருக்கீங்களா? இது கர்த்தர். அதனால தான் ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணும்போது என்ன கேட்குறாங்க? பையனுக்கு வேலை இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன் என்னங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கேட்டால் வேலை இருக்குதான்னு கேட்குறீங்க? வேலை இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பொண்ணை கட்டினா சோறு போடணுமே, குடும்பம் நடத்தணுமே, அதுக்கு முடியுமா அப்படின்ற கன்சர்ன் இருக்க தானே செய்யுது இல்லையா? அப்போ அதனால தான் கேட்குறாங்க. நியாயம் தானே கேட்குறது. அப்போ எல்லாருக்குமே பாருங்கள், அந்த கடவுளுக்கு இருக்கிற அந்த எண்ணம் இருக்குது உள்ள. அதுதான் மெத்தடு, அதுதான் சரி. அப்போ ஒரு மனுஷன் எனக்கு ஒன்றுமே வேணான்னு இருக்கிறான்னா அது கடவுளுடையதே கிடையாது. பாருங்கள், கடவுள் சொல்கிறாரு குடும்பத்துக்கு நீ செய்ய வேண்டியது உன் பொறுப்பு, நான் என் குடும்பத்துக்கு செஞ்சுருக்கேன்றார். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு செய்யலையா, நீ அவங்களுக்கு செய்ய மாட்டியாங்கிறார். நான் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கலையா, நீ ஒன்றும் உண்டாக்க மாட்டியா? ஏதேன் தோட்டத்தையே நான் உண்டாக்கி கொடுத்தேன், 4 நதி விட்டேன், நீ ஒரு குழா தண்ணி கூட போட்டு தர மாட்டியா? ஹலோ, பொன் விளையிற பூமியா வச்சு தங்க சுரங்கங்களை அங்கே வச்ச, நீ ஒரு 4 சவரம் வாங்கி போட மாட்டியா? இருக்கீங்களா? போயிட்டீங்களா? ஒண்ணுமே செய்ய மாட்டியா? நான் ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகளை வச்சேன், நீ வர்றப்ப ஒரு சின்ன பையில ஒரு 1/2 டசன் ஆப்பிள், ஒரு 1/2 டசன் ஆரஞ்சு, கொஞ்சம் கிரேப்பு வாங்கிட்டு வர மாட்டியா? நாளை வாங்குறது இல்லை, ஒண்ணு வேணாம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கர்த்தர் சொல்றாரு, என் புத்தி உனக்கு வரணும், நான் எப்படி நினைக்கிறேனோ அது நீ அப்படி நினைக்கிறேன். நான் பார்க்குறேன் இதை வாசிக்க இதை அறிந்து கொள்ள என் மனம் புதிதாகுது. அவரை மாதிரி என்னை யோசிக்க வைக்குது. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் கூட படித்த ஒரு பையன் இருந்தான், அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் வேதாம் கல்லூரியில். அவன் கல்யாணம் ஆன பையன் பாருங்கள், என்னோட கொஞ்சம் பெரியவன். ஆனால் 5 வருஷமாக கல்யாணம் ஆயிருக்கு. அங்கெல்லாம் ரொம்ப ஏர்லியாக பண்ணிக்கிறாங்க கல்யாணம். 5 வருஷமாக கல்யாணம் ஆயிருக்கு. வெளியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தான். என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக ஆவான். நானும் போவேன், வீட்டுக்கு வருவேன். கொஞ்ச நாள் பொறுத்து எனக்கு தெரிய வந்து 5 வருஷமாக கல்யாணம் ஆச்சா குழந்தை இல்லைன்னு. நான் அவனை கேட்டேன், ஏப்பா ஏன் குழந்தை இல்லை, ஏதாவது பிரச்சனையா, ஜபகமாக பண்ணலாமான்ற அந்த யோசனையில் கேட்டேன். நான் நம்ம ஊரில் கல்யாணம் 1 வருஷத்தில் குழந்தை இல்லைன்னா போட்டு நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. ஏன் இல்லை, எதுக்கு இல்லை அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த காலத்தில் 73 இது, அப்போ எல்லாம் அப்படி தானே. இப்போ நான் கேட்டேன், என்ன பிரச்சனையா அப்படின்னு. அவன் சொன்னான், இல்லை என்கிட்ட இப்போது ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு காசு இல்லை, படித்து முடிச்சுட்டு எங்கேயா பாஸ்டராக போனோன்னா அங்கே வீடு தருவாங்க, எல்லாம் தருவாங்க, சம்பளம் கிடைக்கும், பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாகும். அதுக்கப்புறம் அதுக்கு இன்சூரன்ஸ் வாங்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸு. பிள்ளைக்கு ஒரு தனி ரூம் வேணும். இப்போ நான் ஒரு ரூம் வீட்டில் இருக்கேன், 2 ரூம் வேணும். அவங்கெல்லாம் தனியாக தான் போடுவாங்க பிள்ளைய. 2 ரூம் வேணும். அந்த ரூமை வந்து டெக்கரேட் பண்ணணும், அதுக்கு விளையாட்டு சாமான்லாம் வாங்கணும், அதுக்கு இதை பண்ணணும், அதை பண்ண சொல்கிறான் பாருங்கள். எனக்கு தலையில் கை வச்சுட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டில் 9 பேர். அப்போல்லாம் வீட்டுக்கு வீடு குறைஞ்சது 6-7 பேராது இருப்பாங்க. நான் பார்த்த இந்தியாவில் அன்னைக்கு யாரும் யோசித்தா மாதிரி தெரியல. இவ்வளவு எங்க பாலிசி எப்படின்னா, முதல்ல பெத்துக்கொள், அப்புறம் தலையை சொரிஞ்சுக்கொள். யார் யோசித்த எத்தனாவது இதுன்னா, இது 6ஆவதுங்க யோசித்தன்னு சொல்லணும். அப்புறம் எத்தனை மறந்து போச்சு. எங்கள் அப்பாவுக்கு சொல்லுவார், இந்த பசங்களை சொல்லுவார், கடைசியில் வர்ற 4-5 பேரே அவருக்கு சரியாக வராது. அந்த இவனை கூப்பிடு, இல்லை அந்த அவனை கூப்பிடு பாரு. இந்த அவன் என்ன முடிச்சிருவாரு கதையை. ஏன்னா என்னன்னு சொல்றது, 9 பேர் நான் அப்படிப்பட்ட இதுல இருந்து வந்தவன் நான். அப்ப என்ன இவன் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு யோசிக்கிறானே, என்ன இவ்வளவு யோசனையா இருக்குதுன்னு நான் எனக்கு ஒரு ஆச்சரியம். இன்னும் குழந்தைய பிறகுல அதுக்கு இன்சூரன்ஸு, அதுக்கு விளையாட்டு சாமான், அதுக்கு தனி கட்டில், அதுக்கு ஒரு தனி ரூமு, அதுக்கு இது வேணும் அது வேணும், இதுக்கு பண வசதி வேணும் அது வேணும், வேலை செஞ்ச பிறகு தான் நான் பெற்றுக்கலான் இருக்கேன். இவ்வளோ திட்டம் போடுறானே, என்ன இவ்வளோ பெரிய விவகாரமா இது, பெற்றுக்க வேண்டியதானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் அவன் சொன்னதை வச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு பாருங்க. அப்போ 73 அது ரொம்ப எனக்கு அப்படியே உள்ளத்தை தோட்டுச்சு. என்ன முகத்தில் பார்க்க கூட இல்லை அந்த பிள்ளைய, ஆனால் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ செய்யணும்னு அவன் என்றான் பாருங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், இதுதான் கடவுள்கிட்ட தான் இந்த புத்தி வருது.
கடவுள்கிட்ட தான் அந்த புத்தி வருது பாருங்க. சில சமயத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சாதாரண உலகத்தார்கிட்ட இருக்கிறது கூட இல்லை. அவங்க கூட புள்ள பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு டெபாசிட் பண்றாங்க, ஏதோ ஒரு தங்க நகையை வாங்கி கொடு, என்னத்தையும் ஒன்று பண்றாங்க. ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஏதாவது பண்ணணுமேன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த யோசனை கூட கிறிஸ்தவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது பெருமை, எனக்கு ஒன்று வேணாம்னு சொல்றது தான் பெருமை நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், பரலோக பிதா வித்தியாசமானவர். உங்களை உண்டாக்குறதுக்கு முன்னால எல்லாத்தையும் உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சுட்டு தான் உங்களை உண்டாக்குனார். அப்படிப்பட்டவர் அவர். அப்ப நாம இதெல்லாம் செய்யறதுக்கு அது கடவுளுடைய சித்தம் என்பதை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள வேணும். அது பரிபூர்ண சித்தம், அது கடவுளுடைய பரிபூர்ண சித்தமா இருக்குது. நீங்க வீடு கட்டுறது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம், சுகமா இருக்கிறது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம், நீங்க உங்க பிள்ளைய நல்லா படிக்கிறது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம், அவர்கள் நன்றாயிருப்பது, உங்களுடைய சந்ததி நல்லா இருப்பது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம், அவங்க அழிந்து போகாமல் காக்கப்படுவது கடவுளுடைய சித்தமா இருக்கிறது, அவங்க சந்தோஷமா இருக்கிறது கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தம். இருக்கீங்களா? ஹலோ, இதுல எந்த டவுட்டும் தேவையே கிடையாதா? அதுக்கெல்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணுவது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம். பிள்ளைய நல்லா படிக்க வைப்பது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம். கடவுள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அவர் சொன்னார், நான் செய்கிறேன். நான் அதுக்கு வர்றேன். இப்போ எப்படி வேலை செய்யுது மைண்டு அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க. மனதுக்குள்ள கடவுள் என்ன பண்ணியிருக்காரு? டிசைர்னு ஒன்று வச்சிருக்கிறார், விருப்பம்னு ஒன்று வச்சிருக்கிறார். இந்த விருப்பம் எப்படிப்பட்டது? திருப்பம் நீதிமொழிகள், அது சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலில் உனக்கு அருள் செய்வார். இந்த வசனத்தை நிறைய பேர் எப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்காருன்னா, உனக்கு என்ன, நீ கடவுளோட நல்லா இருந்தீங்கன்னா, கடவுளோட மனமகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, நீ கேட்கறதெல்லாம் கடவுள் உனக்கு தருவார் அப்படிங்கிறாங்க. கேட்கறதெல்லாம் தருவார்ன்றதை நான் நம்புறேன். அதுக்கு வேற பல வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. இங்க என்ன சொல்லி இருக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார்னா நீ கேட்கறதெல்லாம் உனக்கு தருவார்ன்ற அர்த்தத்தில் சொல்லி இல்லையா? நிறைய வேத வல்லுநர்கள் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. வேண்டுதல் அருள் செய்வார்னு சொன்னா உனக்கு என்ன வேண்டுதல் இருக்க வேணும்ன்ற அந்த விருப்பத்தை, நீ எதை வேண்டிக்கணும்ன்றத உனக்கு அருள் செய்வார், உனக்கு கொடுப்பார், உனக்கு விருப்பத்தை கொடுப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனா கர்த்தரோடு கூட நெருக்கமா இருப்பது, அவருடைய காரியத்தில் ஈடுபட்டிருப்பது, அவரோட ஐக்கியத்தில் இருப்பது, அவரோட நெருங்கி வாழ்வது. கர்த்தரிடத்தில் நாம் நெருங்கி வாழும்போது அவர் என்ன பண்றாரா? நமக்குள்ள அவருடைய விருப்பங்களை நமக்குள்ள வைக்கிறாரு, விருப்பங்களை நமக்கு தர்றாரு, எதை விரும்பணும்ன்றத நமக்கு தர்றாரு. நாம் விரும்புறதுதான் வேண்டுதலா மாறுகிறது, நம்முடைய விருப்பங்கள் வேண்டுதலா மாறுகிறது. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன் ஓசன் ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன் ஓசன் ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ரட்சிப்பை ஈந்தார், கிருபை பொழிந்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடித்தார். நீயோ கரங்களை
துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 கட்டுகளை அறுத்தார் சாபங்களை முறித்தார் வேதனையை மாற்றினார் வியாதியை விலக்கினார் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரே ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம்